நம்ம இதுவரைக்கும் நிறைய வீடியோஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபீமேல்ஸ்க்கான கேன்சர்ஸ் பற்றி நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பிரஸ்ட்டு, ஓவரி, சர்விக்ஸ் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம். அது ஏன் சார் லேடீஸை மட்டும் இந்த கேன்சர் படுத்தி எடுக்குது? ஆம்பளைங்களுக்கு இது தொந்தரவே கொடுக்காதா? ஆம்பளைங்களுக்கு மட்டும் வரக்கூடிய கேன்சர் எதுவும் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அப்படி ஒரு கேன்சர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்ற ஒரு டியூமரை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கேன்சரில் யுனிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று, இந்த கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேனிங்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு விஷயம். 2வது, இது ரொம்ப பேருக்கு வரும்போது 4வது ஸ்டேஜில் வரும். ஏன்னா 4வது ஸ்டேஜில் வருதே, இது பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, 4த் ஸ்டேஜாக இருந்தால் கூட இந்த பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி பல வருஷங்கள் நல்லபடியாக வச்சுக்க முடியும். அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ராஸ்டேட்டுங்கிறது நீர் போகிற பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. ஸோ இந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய சில செல்லு பின்னால் கேன்சராக மாறலாம். பின்னால் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த 60 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வரும் ப்ராஸ்டேட்டில். இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. பல பேருக்கு என்ன வரும்னா, பிபிஹெச்ன்னு சொல்லுவோம். அதாவது பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, அந்த கிளாண்டு கொஞ்சம் வீங்கிரும். வீங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? நீர் போகிற பாதையில் யூரின் போக ஆரம்பிக்கும் போது போய் இது பிளாக் பண்ணிக்கும். பிளாக் பண்ணோன்னே அவங்க வயசானவங்களுக்கு என்ன தொந்தரவு சொல்லுவாங்கன்னா, யூரின் போகும்போது எனக்கு அடைக்குது அப்படின்னு ஒரு தொந்தரவு சொல்லுவாங்க. இது டேரெக்டாக உடனே அவங்க யூராலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. யூராலஜிஸ்ட் அவங்க தேவையான ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா, இந்த பிபிஹெச் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க.